இப்போ வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எந்த சம் அப்படின்னா எக்ஸசைஸ் 2.4ல் 6th சம் பார்க்கலாம். கொஷினை பாருங்கள். தெர் இஸ் எ நேரோ ரெக்டாங்குலர் பிளாட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ரெக்டாங்குலர் பிளாட்டை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒரு ரெக்டாங்குலர் வரைஞ்சிக்கலாம் புரியுறதுக்காக. ரிசர்வ்டு ஃபார் எ ஸ்கூல், ஓகேவா? இந்த பிளாட்டை வந்து ஸ்கூல் கட்டுறதுக்காக வாங்கியிருக்காங்க. இன் மஹோலி வில்லேஜ், ஒரு வில்லேஜிலேருந்து. த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் தி பிளாட் ஆர் இந்த ரேஷியோ 11:4. ஸோ லென்த்து வந்து 11 இருக்குது அப்படின்னா இது வந்து 4. இது வந்து மீட்டர் கிடையாது, ரேஷியோவில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து எவ்வளோன்னு தெரியாதனால இது 11x மீட்டர், இதை 4x மீட்டர் தான் நம்ம சொல்ல முடியும். 11 மீட்டர் 4 மீட்டர்னு கொடுக்கல, அவனோட ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து 11 மடங்கு நீளம் இருந்துச்சுன்னா அகலம் வந்து 4 மடங்கு இருக்கும், ஓகேவா? அட் த ரேட் ஆஃப் ₹100 பெர் மீட்டர். ஸோ பெர் மீட்டர், ஒரு மீட்டருக்கு 100 ரூபாய் செலவாகுது. இட் வில் காஸ்ட் த வில்லேஜ் பஞ்சாயத்து. அதே மாதிரி மொத்தமாக 75,000, மொத்த ஏரியாவுக்கு 75,000 பே பண்ணியிருக்காங்க டு ஃபென்ஸ் த பிளாட். இந்த பிளாட்டை வாங்கி இதுக்கு ஃபென்ஸ் கட்டுறதுக்கு மொத்தம் 75,000 செலவாயிருக்கு. என்ன கணக்கில் 75,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டருக்கு 100 ரூபாய் செலவு, அந்த கணக்கு. அப்போ மொத்தம் எவ்வளவு, இந்த பிளாட்டோட டைமென்ஷன் மொத்தம் எவ்வளவு அப்படின்னு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபென்ஸ் அப்படின்னா வேலி அமைக்கிறது. அப்போ வேலி வந்து நம்ம எங்கே வைப்போம்னா அந்த பிளாட்டை சுற்றி அப்படிங்கும்போது அது சுற்றளவு, அதாவது பெரிமீட்டரில் தான் வரும். ஸோ பெரிமீட்டரை கால்குலேட் பண்ணால் தான் நம்ம 75,000 ஈக்குவல் பண்ணி ஆன்சர் கொண்டு வர முடியும். ஸோ ஃபென்ஸுக்கு வந்து ஒரு மீட்டருக்கு எவ்வளோ ருபீஸ்க்கு ஃபென்ஸ் போடுறதுக்கு பெர் மீட்டருக்கு ₹100. பட் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோமா? டோட்டல் அமௌண்ட் 75,000 கட்டியிருக்காங்க, ஓகேவா? சரி, இப்போ இதை வச்சு நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம், எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். பெரிமீட்டர் அப்படிங்கும்போது ஃபென்ஸ் போடுறது வந்து பெரிமீட்டரில் தான் பண்ணுவாங்க. ஸோ பெரிமீட்டருக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா 2 × L + B. ஸோ எல்லுங்கிறது இது, பிங்கிறது இது, ஓகேவா? ஸோ 2 × 11x + 4x. சரியா? இப்போ இது வந்து நம்ம உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணுவோம். 2 × 11 22x 8x. இவ்வளோ சுற்றளவுக்கு தான் என்ன இருக்குது நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம், ஓகேவா? இதில் வந்து நம்ம வந்து பெர் மீட்டருக்கு 100 அப்படின்னா 100ஆல் நம்ம வந்து லென்த்து வந்து 22 11x அப்படிங்கும்போது ஓகே. இப்போ 22x + 8x = எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், 30x மீட்டர். அப்போ மொத்த சுற்றளவு வந்து அந்த பிளாட்டில் 30x மீட்டர். சரியா? இதில் ஒரு மீட்டருக்கு ₹100 அப்படின்னா மொத்தம் 30x மீட்டர் இருக்குது. அப்போ 30x × 100 மீட்டருக்கு தான் அவங்க எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, 75,000 செலவு பண்ணியிருக்காங்க. சரியா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 3000x = 75,000. ஸோ x = 75,000 divided by 3,000. 1 2 3 1 2 3 1 3s are 3, 2 2 3s are 6 5. ஸோ x = 25 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? இப்போ இந்த எக்ஸை கொண்டு போய் லென்த்துலேயும் பிரெத்துலேயும் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். லென்த் வந்து எவ்வளவு 11x, பிரெத் வந்து எவ்வளவு 4x. ஸோ 25 × 11 இங்கே 4 × 25. ஓகே. ஸோ இது வந்து 100 மீட்டர். இது எவ்வளோ வருது, 25 × 11 போட்டு பாருங்கம்மா, 275 மீட்டர், ஓகேவா? 100 மீட்டர் 275 மீட்டர். இந்த லென்த்து இந்த பிரெத்து இருக்கக்கூடிய ஒரு பிளாட்டை தான் அவங்க வாங்கி பெர் மீட்டருக்கு 100 அப்படிங்கிற ரேஞ்சில் செலவு பண்ணி மொத்தம் 75,000 செலவு பண்ணி அந்த ஏரியாவுக்கு இது என்ன பண்ணியிருக்காங்க, ஃபென்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த கொஸ்டின், ஓகேவா? தேங்க்யூ.